ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவிட்சர்லாண்டில் ஒரு மாதத்துக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் சுவிட்சர்லாண்ட் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளவு செலவாகுது, என்னென்னத்துக்கு நாங்கள் செலவு பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே ஒரு லன்ச் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் டே இன் மை லைஃப் மாதிரி தான் வரப்போகுது. கோஸ்ட் ஆஃப் லிவிங்கில் பார்த்திங்கன்னா முதலாவது வந்து வீட்டுக்கு நாங்கள் பே பண்ணுறது எவ்வளவுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் இருக்கிறது வந்து சொந்த வீடு. இது ஒரு ஐன்ஃபேமிலியன் ஹவுஸ், அதாவது ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு வீடு, 6.5 ரூம் கொண்ட ஒரு வீடு. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே வீடு வந்து எல்லோரும் பேங்க் மூலமாக தான் வாங்க முடியும். வந்து மந்த்லி நாங்கள் மோர்கேஜாக வந்து 900 ஃப்ராங்க்ஸ் வந்து பே பண்ணுறோம் பேங்க்குக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து ஆரம்பத்தில் வந்து சிலருக்கு வந்து ரேட்டுகள் கூடலாம். ஏண்டா வந்து அவங்க புதுசாக வீடு வாங்கியிருந்தால் ஆரம்பத்தில் ரேட் கூடும். ஸோ நாங்கள் வந்து ஓரளவு இப்போ கட்டி முடிஞ்சு கொண்டு வர டைம்னால் எங்களுக்கு வந்து ரேட்டுகள் குறையுது. வட்டி வீதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டும் குறையும். அடுத்த முக்கியமான செலவு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். இங்கே கட்டாயம் எல்லோரும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயமே செய்திருக்கணும். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு வந்து 450 ஸ்விஸ் ஃப்ராங்குகள் நாங்கள் பே பண்ணுறோம். பல்லுக்கு, தலைக்கு, கண்ணுக்கு வந்து வைத்தியத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது தலைக்கு மேலே, கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடியவற்றுக்கு வைத்தியம் செய்யும் பொழுது அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த இன்சூரன்ஸில் அது வந்து இன்க்ளூடட் இருக்காது. அது தவிர பார்த்திங்கன்னா கார் பெட்ரோலுக்கு எங்களுக்கு வந்து 150 ஃப்ராங்க் மாதத்துக்கு தேவைப்படும். நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் காரில் வந்து வேலைக்கு போகிறாரு. இப்போ நான் வந்து நடந்து போகிறேன், எனக்கு வேலை பக்கத்துலனால. என்னோடய பிள்ளைகள் வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ட்ரெயினும் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து செங்காலன்னு சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அந்த இடத்துல தான் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு மந்த்லி வந்து 90 ஃப்ராங்க்ஸ் வந்து அவங்க வந்து பே பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குரிய இன்சூரன்ஸ் வருஷத்துக்கு ஒருக்கா பே பண்ணுறது 800லேருந்து 900 வரையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கோஸ்ட் ஆஃப் லிவிங்கில் பார்த்திங்கன்னா கார் இன்சூரன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கார் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இல்லை. பட் கார் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொரு காரினுடைய லக்ஸரியை பொறுத்து, நீங்கள் லக்ஸரி கார் வச்சுருந்தீங்கன்னா ஹை ரேட் தான் பே பண்ணணும். நார்மல் கார் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ரேட் வரும். ஸோ நாங்கள் வந்து 1360 ஃப்ராங்க் வந்து வருஷத்துக்கு நாங்கள் பே பண்ணுறோம் கார் இன்சூரன்ஸுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா கார் நம்பர் பிளேட். இதுவும் வந்து கார் வச்சுருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒருக்கா பே பண்ணுறது. ஸோ நாங்கள் ஒரு காரணப்படியாக நாங்கள் வந்து வருஷத்துக்கு 600 ஃப்ராங்க் வந்து பே பண்ணுறோம். இதே சில ஃபேமிலிஸில் வந்து 2 கார் வச்சுருப்பாங்க, 3 கார் வச்சுருப்பாங்க, 4 கார் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு நம்பர் பிளேட்டுக்கு 600 படி 4 கார் வச்சுருக்கிறவங்க வந்து 2400 ஃப்ராங்க். அடுத்தது வந்து கரண்ட்டுக்கும் தண்ணிக்குமான செலவு. இங்கே பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நாங்கள் வந்து 375 ஃப்ராங்க் தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் வந்து செலவழிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து பில் வந்து வரும். நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி மந்த்லி சொல்கிறேன். ஸோ இதுவும் நீங்கள் பாவிக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாக எல்இடி லைட்ஸ், அப்புறம் வந்து எனர்ஜி சேவ் பண்ணுற மாதிரி லைட்ஸ் வந்து சோலார் லைட் அப்படி மாதிரி போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரண்ட்டுக்கு வந்து ரொம்ப சீப்பாக தான் முடியும். அண்ட் வந்து தண்ணியும் நீங்கள் வந்து பாவிக்கிறத பொறுத்து சும்மா பைப்பை திறந்து விட்டுட்டே இருக்காமல் நார்மலாக கொஞ்சம் சிக்கனமாக செலவழித்தா கொஞ்சம் கோஸ்ட் வந்து இன்னமும் குறையும். ஸோ இது வந்து அவங்களுடைய பாவனையை பொறுத்து தான் இந்த ரேட் வந்து வரும். இதாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டெலிஃபோன் அண்ட் இன்டர்நெட் பில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி எடுத்துருக்குறோம். எங்களுக்கு வந்து 350 மாதிரி நாங்கள் பே பண்ணுறோம் மந்த்லி. பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த காலத்தில் டெலிஃபோன் இன்டர்நெட் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுடைய 2 பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா காலேஜ் கோயிங். ஸோ காலேஜ் வந்து அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டர்நெட் மூலமாக தான் செய்கிறது மாதிரி இருக்கும். அதனால வந்து எங்களுடைய வீட்டுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் தேவைனால ஹை ஸ்பீட் இன்டர்நெட் போட்டிருக்கிறோம். சில வீடுகளில் வந்து பிள்ளைகள் இன்னும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் நார்மல் ஸ்பீடில் வந்து நீங்கள் இன்டர்நெட் பாவிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் முடியும்.
இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஸ்வீட் சாப்பாடும் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம், ஸ்ரீலங்கன் இந்தியன் சாப்பாடுமே செஞ்சு சாப்பிடுவோம். அதனால வந்து 2 கடையிலையும் போயிட்டு மந்த்லி வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆட்டிறைச்சியும் போயிட்டு ஒரு மெட்ஸ்கராயில் தான் போயிட்டு வாங்குவோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 900 franc வந்து எங்களுக்கு per month வந்து முடியும் க்ரோசரிஸ்க்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வீக்லி எப்படியுமே வீக்கெண்ட் வந்து ஒரு தடவையாவது போய் வெளியில் சாப்பிட்ருவோம். அதுக்கெல்லாம் நாங்கள் போகிற ரெஸ்டாரண்ட்டை பொறுத்து தான் காஸ்ட் வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பேசிக் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் ஸ்விட்சர்லாந்து வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது தவிர அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து வந்து மாறுபடும் செலவுகள். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக்காக வந்து செலவழிக்கிற ரேட் தான் இதெல்லாம். ஸோ இது தவிர வந்து இன்னும் லக்ஸரியாக செலவழிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து க்ரோசரிஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி பகல் லஞ்சுக்கு வந்து நான் வந்து சப்பாத்தி அண்ட் மீட் பால்ஸ் கறி வந்து செய்திருந்தேன். அது தவிர ஈவினிங் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் கொஞ்சம் செய்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் க்ரோசரிஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்னோடய மகன் வந்து வந்திருந்தார். லாங் லீவில் ஒரு 3-4 days அப்படி இருக்கிற மாதிரி வந்திருந்தார். நார்மலாக அவருக்கு வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் லீவ் இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 to 4 days மாதிரி இருந்தார். ஸோ வந்து ஸ்பெஷலாக அவருக்கு வந்து எல்லாமே செய்து கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி அப்படி வந்து ஸ்மூத்தி செய்திருந்தேன். அதுவும் மகள் வந்து ஸ்கூல் போயிருந்தனால அவங்க வந்து குடிப்பாங்கன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா பனானா அண்ட் வந்து ஓட்ஸ் கொஞ்சம், அப்புறம் வந்து நான் செஞ்ச ப்ரோட்டீன் மிக்ஸ் இருக்குல்ல அதுவும், அண்ட் வந்து பேரிச்சம்பழம் சேர்ப்பேன். அதனால வந்து பேரிச்சம்பழம் சேர்க்குறனால நான் வந்து சுகர் வந்து போட மாட்டேன். கடைசியாக வந்து நல்லா பால் விட்டுட்டு நல்லா வந்து கிரைண்டரில் வந்து ஸ்மூத்தி மேக்கர்லேயே நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். இதை வந்து சப்பாத்திக்கு வந்து நான் மாவு வந்து மிக்சரில் தான் வந்து பெனஞ்சிடுவேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் சாஃப்டாக நல்லா அடித்து பெனஞ்சி சாஃப்டாக்கி தரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு நான் வந்து கொஞ்சம் பால் விட்டு வந்து பிசைஞ்சிருவேன். ஏன்னா எங்கேயோ ஒரு வீடியோவில் தான் பார்த்துருந்தேன், பால் விட்டு சப்பாத்தி பெனஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி. அது உண்மை தான். அன்னையிலேருந்து நான் வந்து பால் கொஞ்சம் விட்டு தான் சப்பாத்தி மாவு பெனஞ்சி வைக்கிறது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீட் பால்ஸ் வந்து பீஃபில் நான் செஞ்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த இறைச்சி தூள் இருக்குல்ல அதை நான் வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் நிறைய வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அது தவிர வெள்ளைப்பூண்டு பவுடரும் சேர்த்துட்டு உப்பு, அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கும்போது அதோட சேரும். அதனால வந்து இந்த கட்டரில் வந்து போட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் கொஞ்சம் வந்து மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன், கட்டர் தூளும் போட்டுக்கிறேன். இந்த உருண்டை வந்து நல்லா ஃபிட்டாக வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை வந்து நல்லா ஃபிட்டாக பிடிபடும். இது நான் பார்த்தீங்கன்னா டிரெக்டாக குழம்பு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த குழம்புல போட்டு கொதிக்க விடுறதுனால கடலை மாவு நான் சேர்த்துருக்குறேன். ஸோ சிலவங்க வந்து பொரிச்சிட்டு செய்வாங்க, பட் நான் வந்து டிரெக்டாக வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலில் வந்து கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் தாளித்த பிறகு பார்த்திங்கன்னா சின்னதாக வெட்டி வச்சுருந்த வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன். வெங்காயம் அது போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப இஞ்சி போட்டிங்கன்னா அந்த இஞ்சி வாசனை தான் வரும். அதனால் இஞ்சியை குறைச்சிட்டு இது வந்து கூடுதலாக வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு போட்டுட்டேன். அது தவிர ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். அது தவிர நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட போட்டுக்கலாம். அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். பட் நான் வந்து சாஸ் சேர்க்காமல் நேச்சுரலாக டொமேட்டோ தக்காளியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வரும் பொழுது நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். பட் வந்து அந்த கிளிப் வந்து இதில் அட் ஆகலை. ஸோ மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொதி வரும் பொழுது இந்த உருட்டி வச்ச உருண்டை இருக்குது தானே அதை வந்து போட்டுக்கிட்டேன். இந்த உருண்டை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கிண்டக்கூடாது. நல்லா ஃபிட்டாக வந்த பிறகு வந்து கிண்டி விடலாம்.
இந்த உருண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அதாவது இந்த குழம்பு வந்து நல்ல திக்காக வரணும். கொஞ்சம் திக்காக வரும்போது கடைசியாக வந்து தேங்காய் பாலை வந்து ஊற்றி இறக்கிடணும். ஒரு வழியாக லஞ்ச் எல்லாம் ஒரு 12 மணி அளவில் செய்து முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி கிச்சனை க்ளீனிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.